கடலுக்குள்ள ஒரு உயிரினம் இருட்டிலேயே தனக்கான இரையை கண்டுபிடிக்குது. அது எப்படி தெரியுமா? சத்தத்தை பயன்படுத்தி. அதுதான் ஸ்பெர்ம் வேல். உலகத்திலேயே மிகப்பெரிய டூத் வேல்களில் ஒன்று. இது கடலுக்குள்ள 1000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்துக்கு டைவ் பண்ணும். அங்க வெளிச்சம் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளவு ஆழத்துல ஒரு ஜெயண்ட் ஸ்கியூட்டை இது எப்படி கண்டுபிடிக்கும்? கண்களால் பார்க்க முடியாது. சோ இந்த ஸ்பெர்ம் வேல் ஒரு பவர்ஃபுல்லான கிளிக்கை உருவாக்கி கடலுக்குள்ள அனுப்பும். அந்த அனுப்பப்படுற அந்த சவுண்ட் ஒரு பொருள்ல மோதி எக்கோவா திரும்பி வரும். இந்த எக்கோ எங்கிருந்து வருது, எவ்வளவு நேரத்துல திரும்பி வருது அப்படின்றத அடிப்படையாக கொண்டு அந்த பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத இந்த ஸ்பெர்ம் வேல் கண்டுபிடிக்கும். இதைத்தான் எக்கோ லொகேஷன் அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது நாம கண்களால் பார்க்கிறோம், ஸ்பெர்ம் வேல் சத்தத்தால பார்க்குது. ஆனா இந்த கிளிக்ஸை, அதாவது சவுண்டை பர்த்டேக்காக மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. இந்த ஸ்பெர்ம் வேல்ஸ் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்றதுக்காகவும் இந்த கிளிக்ஸ் பேட்டர்ன்ஸை பயன்படுத்துது. இந்த குறிப்பிட்ட கிளிக் பேட்டர்ன்ஸை சயின்டிஸ்ட் கோடாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குறிப்புக்கும் வேறுபட்ட கிளிக் பேட்டர்ன்ஸ் இருக்கலாம். கடலின் 1000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்துல நமக்கு கேட்க முடியாத ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அந்த கலந்துரையாடலை டீகோட் பண்றதுதான் சயின்டிஸ்டுக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்டா ஃபாலோ ஏஜே குக்.